பல நாள் கழித்து மறுபடியும் சோலோ. பல யுகங்கள் கழித்து விளாட்றேன் ப்ரோ. பல யுகங்கள் கழித்து இல்லை விளாண்டுருக்கேன், பட் பல யுகங்கள் கழித்து. சோலோவில் எங்கே இறங்க வேண்டும்? ஸ்கூல் சென்டரான பகுதியில் இறங்க வேண்டும். ஜோன் அவுட் சைட் போகக்கூடாது. இருங்க, நான் எல்லாம் மறக்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன். ஓகேவா? ஜோன் சென்டரில் இறங்கணும். ஓப்பன் ஃபைட்டு, ஓப்பன் லூட்டு அடிக்கூடாது. என்ன வெப்பன் யூஸ் பண்ணோம்? ஓகே, M762 M4. அப்புறம் முதலில் காரை எடுக்க வேண்டும். முதல் சுற்றி புத்தி பார்க்க வேண்டும். 1 2 3 நபர்கள் வருகிறார்கள். முதல் காரை எடு. அடுத்தது முதல் கில் ரண்டி. அப்படியே லாபிக்கு போடா. The game of Shroud, bro. The game of Shroud. ரவுடி ஆட்டம். ஒவ்வொரு இடத்துலையும் தேடி தேடி அடிக்கணும். ஓ ஆமாலே என்ற அழைக்கப்படும் கன் நமக்கு தேவை. இப்போ லெவல் 2 வெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். லெவல் 2 வெஸ்ட், லெவல் 2 ஹெல்மெட் மட்டும் இருந்தால் ஒன்லி வினி லெவல் 2 ஹெல்மெட். ஒன்லி வினி லெவல் 2 ஹெல்மெட். அண்ட் ஒரு இது வேணும். எது வேணும்? அவன் கையில் ஷார்ட் கன். அப்போ என்ன பண்ணணும்? பின்னாடி ஓடணும். ஏன்னா கிஜிக் ஒரே அடியில் போட்டுரும். அடுத்து என்ன பண்ணணும்? சுற்றி மேலே போகணும். அவனுக்கே தெரியாமல் வரணும். இது அவன் இல்லை சார். இங்கே ஒழிஞ்சு கொடுத்துருக்கான் மேலே. என்னது? ஆஃப்லைன் நினைச்சேன். இல்லை நன்றி. நோ ப்ரோ, எனக்கு சற்று தடுமாக தான் வருது. ஆஃப்லைன் நினைச்சேன். அவனை போய் கையில் குத்தாடு போட போதா பரிச்சாக்கு பேசிக்கிட்டே கடைசியில் அவன் ஆஃப்லைன் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் லேஸ்கே போயிடும் ப்ரோ. Buki. Wada. Bye, somebody. Just miss, bro. Just miss. ஓகே அடுத்தடுத்து அமைதியாக இருக்கணும். பேசிக்கிட்டே விளாண்டதான் மறக்க மாட்டேன். ஏதாவது நல்லா நான் வச்சுருப்பேன். அப்புறம் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு லெவல் 12 கொஞ்சமாக
ஆடா சூத்தியால போட்டு வைக்க 762 ஆமாம் வேணும். ஓ ஓகே ஏன் எடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், அங்கே வந்து 3 பேர் இறங்கினாங்க. அந்த 3 பேரை புஷ் பண்ணோம். பாருங்க கார் நீட்டி அழைக்கப்படும், அதில் அடிக்கிறாங்க. முதல்ல எந்த வீட்டில் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. தென் வேர் ஆர் யூ ப்ரோ? இவன் தான் பாரு கேம்பர், ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் ஆடாமல் அசையாமல் உட்காரும் கேம்பர். இதில் சவுண்ட் கேட்குற மாதிரி இங்கே அடிக்குது. அவனை கேம்பர் ஒழிச்சிடும், மாட்டிக்கிட்டான். கேம்பர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. கேம்பர் 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 கேம்பரங்க உட்காந்து ஒழிச்சிருக்காங்க. பாட்டு வந்து காட்டி கொடுத்துருச்சு கேம்பரை. கேம்பர் 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 ப்ரோ எப்படி ப்ரோ ஆடம் டே கேம்பர் ப்ரோ இவ்வளோ ஆடாம அசையாம உட்காந்துக்கண்டி. நான் வந்துட்டேன்டா உள்ளார ப்ரோ. என்ன ப்ரோ என்ன தலை இது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தம்பி? ஒரு நிமிஷம் ப்ரோ, இன்னொரு வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக் பண்ணிக்கிறேன். ப்ரோ 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 நான் சொன்னேன்ல ப்ரோ, சோலோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னு. ஓ அம்மால ஐயோ ப்ரோ கேம்பர் 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 மிகவும் கொடூரமானவன் ப்ரோ. இங்கே இறங்கி மட்டும் நீங்க வெளியே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரிஞ்சுக்கங்க. கேம்பர் சூத்தியே கதவுலாம் திறந்துருக்கு ப்ரோ. இன்ஃபர்மேஷன் நோட்டட். மேலே எங்கேயும் இல்லை. ஐயோ ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி பாட்டு ப்ரோ. அது கேம்பர் சாலே. இப்போ அடுத்து என்ன பண்ண? லெவல் 3 வெஸ்ட், லெவல் 3 ஹெல்மெட் எடுக்கணும். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் லெவல் 3 லெவல் 3 ஹெல்மெட்.
எங்கே போகணும் அப்படின்னா சென்டர் போய் நிற்கணும். அப்போ தான் ஏரோப்ளைன் வரப்போ எங்கே எந்த ஓ நோ மேலே கார் சத்து கேட்குது ப்ரோ. மேலே காரில் போயிட்டு இருக்காங்க ப்ரோ. கிட்டு 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 துரத்தி இப்படி வரான்டா முனி. வந்துட்டா முனி. நின்றுட்டா முனி. வாடா வச்சா முனி. ப்ரோ எப்படி பார்த்த வச்சான்? அவன் இறங்கிட்டான் ப்ரோ. அவன் இறங்கிட்டானா? அப்படிலாம் பண்ண முடியாது, விட மாட்டேன். அந்த மாதிரி வரும் ஆர்டிஏ. வாடா மச்சா முனி. உனக்கெல்லாம் என்ன பார்த்தா M7 பிஸ்டே பார்த்தா என்ன காமெடியாக தெரியுதா? காமெடி கான் ஓப்பன் பண்ணக்கூடாது ப்ரோ. மேலே பார்த்து எழுதி உட்காந்துருக்கான். ஓ மாலே எங்கே நிற்கக்கூடாது ப்ரோ. உடனே உள்ளே போயிடணும். உடனே உள்ளே போயிட்டு ஓய்யோ பாட்டு பாட்டு தான் ப்ரோ. பாட்டு நீ ஏன் அப்படி பண்ற? ஐயம்மா ஐயோ லெவல் 3 ஹெல்மெட் விட்டனே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? லெவல் 3 ஹெல்மெட் இருக்கா? அப்போ என்ன பண்ண? மேலே ஒருத்தன் இதில் சுட்டுட்டு இருந்தான். ஏதோ ஒரு மேலே கார் போகுது ப்ரோ. வராம முனி. வந்துட்டா முனி. நின்றுட்டா முனி. வாடா மட்டா முனி. வாடா வாடா துரத்து முனிடா. நான் கார் முனிடா. ஓடு கைஸ் ஓடு கைஸ். பிடி எஸ் பிடி பிடி பிடி. முனி முனி வரண்டா. முனி முனி வரண்டா. முனி முனி வரண்டா. ஓ ப்ரோ அங்கே அங்கதான் 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 தாத்தா. தாத்தா அங்கே காரில் போயிட்டு இருக்காரு. பாத்தியா இல்லையா? கிட்டு 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 கிட்டு. ஐயோ ஓப்பன் விட்டு எடுக்கூடாது. கிளம்பிட்டாரு. கார் எடுக்கிறோம். இங்கே இருக்கும். அங்கே இன்னொரு முனி போகிறான் ப்ரோ. கமான வரான்டா முடி. ஓ ரீலோட் பண்ணலையே. ஐயோ ப்ரோ. புடி 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 புடி. ரீலோட் பண்ணி ரீலோட் பண்ணி ரீலோட் பண்ண. வேற மாதிரி கமான ஸ்கோர் 40,000 லைக்ஸ். போடு அடியே போடு இடியோ போடு வெடியோ போடு லைக் போடு ப்ரோ. ஓ நான் ஒரு முடி நிறுத்திட்டான் ப்ரோ. வரான்டா முடி. நிறுத்திட்டான் ப்ரோ. நிறுத்திட்டான் ப்ரோ. காரை அவன் மேலே ஏற்ற போகிறேன் ப்ரோ. ஓ மாலே அந்த மாதிரி வேற மாதிரி ப்ரோ. இப்போ என்ன பண்ணணும்? பக்கி மாற்றணும். லெவல் 3 ஹெல்மெட் எடுக்கணும் கண்டிப்பாக. இல்லைனா எவனோ ஒருத்தர் ட்ராப்பில் பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பான். இல்லைனா செத்துருவோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக. ஏன்னா சோலோவில் எப்பயுமே க்ளோஸ் என்கவுண்டர் தான். க்ளோஸ் ஆல்வேஸ் க்ளோஸ். 10 பேர் அடிக்கிறோம். ஒருத்தர் அடிக்கும்போது செத்து போயிடுவோம். அப்போ நீங்கள் எதுவும் திட்டக்கூடாது. 10 பேர் அடிச்சால அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்புறமேட்டு இதுதான் க்ளோஸ் என்கவுண்டரா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா டைமும் நம்ம அடித்தோம் நம்ம ஆக்கர். 10ல் அதிகமாக அடித்தோன்னா நம்ம கெத்து. 10 கிலோ 9 கிலோ அடித்தோன்னா நம்ம க்ளோஸில் அடித்தோன்னா ஓகே. 10க்கு 10மே அடிக்க முடியாது ப்ரோ. அதனால் மனசில் இப்போயே வச்சுக்க. நானும் மனுஷன் தான். எப்பவுமே சோலில் பக்கி தான் எடுக்கணும். அதிகமான மைலேஜ். இப்போ லெவல் 3 ஹெல்மெட் லெவல் 3 வெஸ்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லாட்டினா இதுக்கு அடியோடி இடியோடி புடி. ஏன்னா ஜார்ஜோ போலேருந்து கண்டிப்பாக ஒருத்தன் லெவல் 3 வெஸ்ட் லெவல் 3 ஹெல்மெட் கில்லி சூட் குரோஸா என்று அழைக்கப்படும் கடவுள் கன் எல்லாமே எடுத்து ரெடியாக உட்காந்துருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷர். அவன் சண்டைக்கு வர மாட்டான். கில் ஃபீல்டில் தெரிய மாட்டான். யாருக்கும் தெரிய மாட்டான். ஆனால் அவன் கண்டிப்பாக உயிரோடு இருப்பான். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் சொல்கிறது நடக்கலாம். என் பேரே மாற்றிக்கிறேன். அவன் வேணா நான் செத்தவனை ஸ்பெக்டேட் பண்ணுறேன். அவன் போட்ட கில் நானாக தான் இருப்பேன். ஆனால் அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். கில்லி சூட் AWM குரோஸா M762 MK14 எல்லாமே வச்சுருப்பான் ப்ரோ. அவன் வந்து படுபுளுத்தி ஆட்டமாடி ரேங்க் புஷ் பண்ணுவான். அப்படி தான் இருப்பானுங்க கும்முன்னு. ரொமாலே நம்ம அப்படி கிடையாது கேஸ். துரத்தி அடிச்சு பிடிச்சி பழக்கப்பட்டவங்க சோலோ விளாண்டாவே. சோலோ இஸ் அவர் கேம் ப்ரோ. ரெடி லெட்ஸ் கோ ஃபார் 40,000 லைக்ஸ். பாது நல்லா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் ப்ரோ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? மறக்க அதான் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? லெட்ஸ் கோ ஃபார் 40,000 லைக்ஸ். போடு ப்ரோ. அடியோ போடு இடியோ போடு வெடியோ போடு லைக் அப் போடு ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்க்கிலேருந்து ஒருத்தன் வந்துட்டு இருப்பான் ப்ரோ. கிருன்னு ஜர்க்கியில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். ஜர்க்கியில் உட்காந்து அவன் ஆள்கிட்ட ஃபோன் பேசிட்டு கை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஜர்க்கிலேருந்து கடைசி 10 பேருக்கு போது தான் கீழே எடுப்பாங்க. அவன் தான் ஜர்க்கி முடி.
அப்படியே சுற்றி பார்க்கணும் யாராவது இருக்காங்களா, கார் கீர் வந்து எதாவது நிற்குதா, வெயிட் கீட் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஒன்றே ஒன்று தான், டப்புன்னு இறங்கிட்டு குப்புன்னு குமிஞ்சு எடுத்துகிட்டு கிடுக்கிடுன்னு எங்கே ஓடிங்க அப்படின்னு கடவுளின் கண்டு போகிறோம். இது க்ரோஸாக இது MK14 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலை. அப்படியே குப்புன்னு படுத்துட்டு குப்புன்னு ஏறிட்டு உடனே திருப்புங்க. உடனே நேராக ஓடினீங்கன்னா கிடுக்குன்னு போட்டு விட்ருவானுங்க. உடனே திருப்பி ஓட வராமல் இவன் தான் ட்ராப் திருடன். இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இவன் வச்சிருப்பான். நான் ஏதாவது இருங்க உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன ஆள் இவனா நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். வராமாறு முனி வந்துட்டான். லெவல் 3 வெஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா M249 எல்லாமே வச்சிருக்க மாதிரி. M249 லெவல் 3 வெஸ்ட் எல்லாம் 3D வச்சுருக்கான் பாருங்க. இவன் தான் அந்த திருடன். இவன் தான் அந்த திருட்டு குய் தாயலி. எல்லா இடத்துலையும் போய் திருட்டு வந்துடுவோம். கிளம்பு திருப்பி ஓட்டு திருப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எங்கே சர்க்கிலேருந்து வந்துட்டு இருக்கான். சர்க்கி அவங்க மாமனார் வீட்டிலேருந்து இவ்வளோ நேரம் அவங்க ஏதாவது படம் பார்த்துட்டு விட்டு படம் பார்த்துட்டு கை அடிச்சிட்டு இருப்பேன். கடைசி 10 நிமிஷம் ஜோன் முடியும் போது ட்ராப் கீப் ஏதாவது ஆட்டையை போட்டு போய் படுத்துவாங்க. அடியோடி இடியோ இடின்னு விளாண்டுருப்பான் அவனும். இந்த மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிட்டோம். எல்லா மாதிரி இதே மாதிரி நமக்கு லக்காக அமைச்சிடாது. போனால் வராது, பொழுது போனால் கிடையாது. நீங்கள்லாம் நினைப்பீங்க இந்த வீட்டிலலாம் யாராக இருப்பாங்களான்னு. சத்தியமாக இருப்பானுங்க சோலோவில். எல்லாம் எங்கேயுமே காரை நிப்பாட்டுறாதீங்க. நிப்பாட்டிங்கன்னா அங்கே மறுக்கையாக சாலா. நீங்கள் கார் நேராக ஓட்டவே கூடாது. கிட்டு காரில் ஜிகில் போட்டு தான் போயிட்டுருக்கணும் எப்பவுமே. கிட்டு இப்படி தான் போகணும் எப்பவுமே. ஏன்னா நேராக போனால் படுத்துட்டு இருக்கும் பாம்பு மண்டையில் ஒன்று போய் ஓங்கு அப்படின்னு ஓங்கி போட்டுரும். அதனால் பகி எடுத்துகிட்டு ஜிகில் போட்டே தான் ஓடணும். எப்படி கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேராக எப்படி ஓடும் போது ஜிகில் போட்டே ஓடணும். அதே மாதிரி பகியில் ஜிகில் போட்டே தான் ஓடணும் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம், ஸ்குவாட் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் ஏம்பர் கண்டாத ஒளிகளின் இடம். உங்களுக்கு தெரியாது கார்லாம் இருக்கா பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. கார்லாம் பாருங்கள் எதுவுமே இல்லை. கார்லாம் பார்க் பண்ண மாதிரியே இருக்குது. இங்கே பொட்டிக்கிட்டு எதுவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு. அல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து இறங்கி அல்ல அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. இங்கேயே உட்காந்துருப்போம் ஒரு கேம்பர் இப்படியே பார்த்துட்டு அப்படின்னு அழுத்தி விட்ருவோம் கைஸ். அதனால் அப்படிலாம் போகக்கூடாது. எப்பவுமே நிதானமாக நிறுத்தி பார்த்துட்டு 3 சுற்றணும் கைஸ். 3 சுற்று பிள்ளையார எப்படி நீங்கள் 3 சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்துருவாங்களோ பாருங்கள். வராமல் வராண்டா முனி, வந்துட்டா முனி, நின்றுட்டா முனி, வாடா மச்சா முனி கைஸ். முனி போகிறான் பாருங்க, போகிறான். டே முனி போவாதடா, டே முனி. அவன் வரமாட்டான் கைஸ். அவன் வந்து ஒரு மாதிரி அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். இருங்க அவன் எங்கே போகிறான், அவன் ஜார்க்கியை நோக்கிய பயணில் இருக்கான். அவனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் தான் போய் அவனை நிப்பாட்டணும், வேறு வழியில். அவன் வரமாட்டான். நீங்கள் அடித்தாலும் வரமாட்டான், இடித்தாலும் வரமாட்டான். அவன் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தினால வாழ்க்கை பயணத்தில் நோக்கி போயிட்டுருக்கான். நம்ம அவனாக வரமாட்டான், நாம தான் போகணும். வாங்க போவோம். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 14,000 லைக்ஸ். பார்த்துட்டு நல்லா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கன் ஆல் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணணும், அங்கே போய் காரை நிறுத்திட்டு ஒரு 10 அடி தள்ளி பாம்பா படுத்திருப்பான். இப்போ பாருங்க காட்டுறேன். இல்லாட்டினா கீழே இருக்கிற வீட்டில் காரை பல்சாக நிப்பாட்டிட்டு காரை தொடச்சிட்டு இருப்பான். ரொம்ப கொடூரமான வயசு இவெல்லாம் பார்த்து நிதானமாக தான் விளாடணும். பாரு இங்கேயும் இல்லை, எங்கேயோ போயிருக்கான். இமயமலைக்கு போயிருக்கான். வருவான் திரும்பி வருவான். வந்துடுவான், கவலைப்படாதீங்க. யூ வில் கம் சூன். தா சொன்ன மாதிரி ஓடும் ப்ரோ. கார் நிறுத்திட்டான். அங்கேருந்து 10 அடி கணக்கு வச்சிங்க ப்ரோ. கார்லேயே தான் ப்ரோ இருக்கான். ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ காரில் உட்காந்து பண்ணிட்டுக்கிற? காரில் ஏதோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் ரோடு இருக்குது, பெட்ரோல் கிட்ரோல்லாம் இருக்கா பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஊருக்கு பார்த்தீங்கன்னா இது இவர் ஒரு மாயான ப்ரோ. அடுத்து கமான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல்லைக்கு எடுத்து ஆளில் போடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 14,000 லைக் கைஸ். இங்கே போடுற ஒவ்வொரு லைக் நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கைஸ். அடுத்தது இன்னும் 7 பேர். இன்னும் இந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா மரண கேம்பராக இருப்பானுங்க. இதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கார்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அதில் நம்ம ஒருத்தர் தேடி பிடிக்கிறது, மீதெல்லாம் அடித்து ஓடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருப்பாங்க, இப்போ அங்கே இருப்பானுங்க. இருக்கு அங்கே ஒரு இடம் இருக்கும் கைஸ். இந்த இடத்துல இருப்பானுங்க. இந்த இடத்துல யாருக்கு தெரியாமல் ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்ருப்பான். இன்னும் 2 பேர் இருப்பானுங்க. ஜோன் முடிஞ்சு ஜோனோடு அடிபட்டு தான் வருவானுங்க. ஜோன் டேமேஜ் எடுக்கிறதுக்காக அப்படி ஒரு கூட்டம் சுத்தம். ஸோ அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது பாலெலாம் கிளாஸ் பண்ணலாம். அப்படி கிளாஸ் பண்ணுன்னு நினச்சிடாதீங்க. இங்கெல்லாம் இருப்பானுங்க. இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பானு. வாங்க பாருங்க, கார் வெடிஞ்சிருக்குது. அப்போனா இங்கே யாரோ இருந்து சுட்டுக்கிறான்னு அர்த்தம். இல்லை யாருமே இல்லை.
அந்த கார் செக் பண்ணிட்டு வரேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. அந்த கார் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 10 அடி தள்ளி கணக்கு போட்டுங்க கைஸ். 10 அடி தள்ளி இங்கே கல் கில்லி இங்கே மரங்கிற இருந்துச்சுன்னா அங்கே தான் இருப்பான் பார்த்துங்க. இல்லைனா மேலே கீழே இங்கே ஓட்டிருப்பான். ரொம்ப கஷ்டம் கைஸ். கடைசி 7 பேர் கண்டுபிடிக்கின்றது உலகமாக கஷ்டம். இங்கே தான் இருக்கா பாருங்க, இங்கே தான் ஊருக்கு ஒதுக்கமாக இருக்கும் பண்ணை வீடு. பண்ணை வீடில் மொரட்டாடி கார் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தால் இது பண்ணிடுங்க. இப்படியே போயிட்டே இருங்க பாருங்க. மேலே டிவி எடுத்துதான் பாருங்க, மேலே தெரிதான் பாருங்க, லைட்டாக தெரிதான் பாருங்க. குரங்கமாய் செவர் நக்கிட்டு இருக்கா பாருங்க. செவர் சிம்பிள் அடி பம்பா பாருங்க இருக்கிறான். அங்கே வருவா ப்ரோ. எப்படி ப்ரோ? அப்படிதான் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். என்ன பண்ணுறான், என்ன வெப்பன் வச்சுக்கிறான், பலையாளா இல்லையா, ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது, 100 RP போட்டிருக்கானா இல்லையா, என்ன கலர் வச்சுக்கிறான், செவர் என்ன பெயிண்ட் அடிக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல நீங்கள் பாருங்கள், அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்போம் நம்மளை. வாடா 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 வண்டி மூஞ்சி வாயா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல. ஐயோ ஒன்றே ஒன்று தான் எனக்கு ப்ரோ. டீம் அப் அப்படின்னு முதல்ல அவனை ஏமாற்றணும் ப்ரோ. டீம் அப் ப்ரோ. துள்ளி வரானா மான் போல் மயில் போல். இப்படி இந்த மாதிரி வெளியே போனதான் அடி மண்டையாக போடணும். இந்த மாதிரி வெளியே போனதான் அடி மங்குன்னு போடணும். வெளியே வரவிட கூடாது. வெளியே வந்தால் மங்கு பார்த்தீங்கன்னா இவன்லாம் உஷாராகணும். எப்படி என்ன மாதிரி ஆள் பார்த்தீங்களா? ஐயோ படுத்தா தெரியும் இங்கே, அதனால் இங்கே உட்காந்துக்கணும். எப்படி இவன்லாம் பயங்கரமான உள்ளே போனீங்கன்னா சித்துக்குன்னு போட்டு விட்ருவான். ஏன்னா ஷார்ட் கன்னு கடைசி வரைக்கும் மேலே ஏறவே கூடாது. ஒரு வாட்டி ஏறினீங்கனாலும் ஷார்ட் கன்னில் மாட்டி சூத்தை கிழிச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதனால் இவன்லாம் வெளியே வர வச்சு தான் அடிக்கணும் எப்பவுமே. அடுத்து பார்த்தி இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவங்க கைஸ். ரொம்ப மிக இப்படிலாம் நீ ஏறணும்னு முயற்சி பண்ணீங்கன்னாவே சுஜு அப்படின்னு 2 விடுவான். அவ்வளோதான். நீங்கள் எப்படி செத்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் செத்துருப்பீங்க. அதான் ஒரே ஒரு இது. எப்படி செத்தீங்கன்னு தெரியாது, ஆனால் செத்துருப்பீங்க கண்டிப்பாக. அடுத்தது இந்த மாதிரி மலை மேலே யாராவது கொண்டையில் உட்காந்துட்டு இருப்பான், பார்த்து நிதானமாக விளாடணும். இனிமேலும் நம்ம இப்போ காரில் ஒருத்தன் போனால் பார்த்தீங்களா கிட்டுன்னு பாருங்கள். அவனும் ரொம்ப முக்கியம். அவன் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்து எஸ்கேப் ஆகிட்டான். 2 வண்டி நிற்கிதே, போனால் அடி புடி. இங்கே பாருங்கள் புதுசாக ஒரு வண்டி வந்துருக்குது. வாட்ச் டவரில் எவனா நக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. வாட்ச் டவர் நக்க வந்துடுறான் ஒருத்தன். வாட்ச் டவரில் மேலே ஏறி யாருக்கு தெரியாமல் உட்காந்துருக்கான். இப்போ அவனை எப்படி அடிக்கணும்னா என்ன நான் சொல்கிறது, நேடு போடலாம் பார்ப்போம், வரானான்னு பார்ப்போம். அவனே குதிக்க வைக்கலாம். ஓ ப்ரோ நெருப்பு எரிஞ்சு கிடக்குது. இல்லை யாரும் இல்லை. இருக்கான் பார்த்தீங்களா? அவன் முயற்சி பண்ணுறான் எகிறதுக்கு, எகிரிட்டான். இந்த மாதிரி ஆள் இப்படி புடுக்கு அவனை வந்து அவனுக்கு குஞ்சு நிற்காது, படுத்துட்டு அமைதியாக இருப்பான். ஆனால் இப்போ அவன் என்ன எனக்கு அது சம்மதம் இல்லை ப்ரோ. நான் ஒன்று காந்தி பிறந்தவன்னு ஆளா விட்றா சாமி ஒம்மால வைக்க ஒம்மால பாத்தியா ப்ரோ. அவனுக்கு என்ன நினச்சிருப்பானா, வண்டி வந்து நின்ன அவனோட மென்டாலிட்டி ஒன்று தான். வண்டி நின்ன உடனே இறங்கி கிடுக்கிட்டு அழுத்தணும் அப்படின்னு. அதனால தான் 2 சுத்து சுற்றிட்டு இருக்கானா இல்லையா, ஆள் பலமான ஆளா இல்லையான்னு பார்த்துடணும். இவன் ரொம்ப பயங்கரமான ஆளாகிறான் ப்ரோ. அடி புடியோ. ஆனால் அவர் புளுத்தி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்புலோ டயர் பஞ்சர் பண்ணுறா கண்டாரா ஓடி. ஆனால் ஐயோ ப்ரோ எங்கே இருக்கானே தெரியல ப்ரோ எனக்கு. ப்ரோ நான் செத்துட்டேன் ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ. பாரு ப்ரோ பயங்கரமான ஆள் ப்ரோ. ஆனால் இவன்ட்ட எட்டிப்பா கூடாது ப்ரோ. ஏன்னா இவன் வெறும் ஸ்ப்ரே கன் கூட யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணால் ஒன்லி இதுதான். இவன் தான் ப்ரோ நமக்காக கார் கொடுக்க வந்தவன். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான் ப்ரோ எனிமி, கார் கொடுக்கறதுக்காக. இவன் தான் ப்ரோ நமக்காகவே கடைசி வரைக்கும் கார் எங்கேயாவது இருந்து ஆட்டையை போட்டு நம்ம அடிபட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு கார் எடுத்துகிட்டு வருவான். இவன்ட்டு இருந்தால் ப்ரோ எப்பயுமே நம்ம காரை எடுத்துகிட்டு போகணும்.
ரொம்ப முக்கியமானவன் ப்ரோ. இவனை கடைசியாக தான் ப்ரோ கொள்ளணும். நம்ம முதல்ல கொண்டிங்கன்னா கார் வந்துடும். அவ்வளவும் ட்ரிக்காக விளாடணும் ப்ரோ, ட்ரிக்காக விளாடணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து இது சொல்லி என்னது பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் கார் வள்ளல். இது நமக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பாக நம்ம கை கொடுத்து காப்பாற்றோம் ப்ரோ. அப்புறம் ப்ரோ அவனுக்கு அங்கே ஒருத்தன் இந்த புஜிகா பாண்டி ரொம்ப பயங்கரமான ஆள் ப்ரோ. மிகவும் கொடூரமான ஆள் ப்ரோ. பின்னாடி வேற ஒருத்தர் இருக்கான், அது வேற பயமாக இருக்குது. ஒரே ஒரு குண்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரம் கார்டு மாதிரி வச்சுக்கோங்கப்பா. இது ஒரு மிகப்பெரிய ட்ரம் கார்டு மாதிரி. உளுந்தா ஆச்சு, உழுவலாம் போச்சு, மயிரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். வரட்டுமா ராஜா, மூக்கு மேலே ராஜா அப்படின்னு கிளம்பிட்டே இருக்கணும். கடைசியாக பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு. இல்லை நான் அடிச்சு தான் வருவேன். அடித்தால் அடி, பிடித்தால் பிடினா அவன் பிடிச்சி விட்ருவான் அவங்கள. இப்போ என்ன பண்ணோம், அதாவது இப்போ அவன் வந்து ரீலோட் ஆகும். இப்போ என்ன பண்ணோம், அவன் ரீலோட் ஆகும்போது அம்மால அப்படின்னு சொல்லி கருவறுத்து விட்டுருணும். சும்மா 4 குண்டு வச்சிருக்கியா அப்படின்னு கிட்டு கிட்டுன்னு அடிச்சிருக்கான். அங்கே வர முன்னாடி பாறையில் ஒருத்தக்காம ப்ரோ. அவன் தான் ப்ரோ பாறை பாம்பு. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் பாறைக்கு யார்த்தையும் ஒழிச்சிட்டு பாருங்க. அவன் தான் பாறை பாம்பு. ஓடுறான் ப்ரோ யார் தெரியும் ஓடுறான் ப்ரோ. இங்கே ஓடணும் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ ஓடணும். சரி விடுங்க. பாறை பாம்பு எதாவது பண்ண முடியும்னு பார்க்கலாம். பாறை பாம்பு ஏதாவது லெஃப்டில் இருந்தான் ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ, பாறை பாம்பு கோவம் வந்துருச்சு. அடியோடி புடியோடி இடியோடி கோமாலே. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ப்ரோ, நானே மாட்டிக்கிட்டேனே. ஸ்மோக் இல்லை, எதுவுமே இல்லை. பின்னாடி வேறு இன்னொருத்த எனிமி இருக்கான். சரி என்ன பண்ணுறது, நம்ம இப்போ வந்து ஏமாற்றணும். டீம் அப் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நேடு போடுறோம். கொடுமையானவன் ப்ரோ. அவனும் இவங்களுக்குள்ளே விளாடக்கூடாது. இவன் ஒத்துக்க மாட்டான், டீம் அப் ஒத்துக்க மாட்டான் ப்ரோ. பேட் ஃபுல்லாக ப்ரோ. ஆனால் அவன் ஜோன் விட்டு ஆனால் இந்த கேனப்புண்டை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவான். கடைசி ஒரு ஆள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, கடைசியாக இருக்க எல்லாத்தையும் கில் பண்ணது நாம தான். ஒரே ஒருத்த மட்டும் ஒளிஞ்சிக்கிட்டு இவ்வளோ நேரம் நம்ம நடந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக இருந்திருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் மிகப்பெரிய ஆளான கேம்பர் கண்டாரோலிஸ். ஆமாடி கமான் 6000 people watching. Let's go for 50,000 likes. அடியோ போடி வெடி. இப்போ பாருங்க, நம்மளோட குண்டு சத்தம் எல்லாமே கேட்டிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். இப்போ நம்மளை அடியோ போடி இடியோ போடு வெடியோ போட்டுன்னு போட போகிறான் இருக்கா. ஐயோ ஜோன் ரோட்டில் மாட்டிக்கிட்டேன் வேற. எங்கேயோ பாம்பாக இருக்கிறான் ப்ரோ. ஒன்று வீட்டு பாம்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, வெளியே கூட படுத்துக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். டவரில் ஏறி இருக்கானான். டவரில் இருக்கானா செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்புறமேட்டு வேறு இடத்துக்கு போகலாம். இல்லை ப்ரோ, டவரில் இல்லை. அப்படி படுத்துக்கலாம் ப்ரோ. படுத்துக்கிட்டு அம்மாடி ஐயோ படுத்துக்கிட்டு பராக் பார்க்கணும். முதல்ல யாராவது மூவ் பண்ணுறாங்களா, ஏதாவது அசைவு தெரியுதா, கார் எங்கேயா இருக்கா, எங்கேயாவது புகை கிக்க தெரியுதா. நல்லா பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க பாம்பு எப்படி ப்ரோ, எப்படி நல்லா பார்த்தீங்கன்னா நான் கிரிட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. பொறுமை, எருமை, கருமை. நமக்கு தேவையானது என்னது? எருமை, கருமை, பெருமை. This is your boy fucking Solo King. Madan is back. Hi bro. Hi.